ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2025ல் ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் மூவியை பார்க்க போகிறோம். இது ஒரு டிசி மூவி. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய இன்ட்ரோ தராங்க. எல்லாமே 3லயே ஆரம்பிக்குதுங்க. 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி மெட்டா ஹியூமன்ஸ் இந்த உலகத்தில் தோன்றுனாங்க. அவங்க சாதாரண மக்களோட ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ்ஷிப்பில் ஒருத்தன் இந்த பூமிக்கு வந்தான். அவனை ஒரு விவசாய குடும்பம் எடுத்து வளர்த்துச்சு. அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னைத்தானே சூப்பர்மேன்ட்டு வெளியிட்டான். அவன் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக வந்ததா இந்த மக்கள் நம்பினாங்க. மெட்டா ஹியூமன்ஸ்லயே அவன் ஒருத்தந்தான் மிகவும் சக்தி வாய்ந்தவன். 3 வாரத்துக்கு முன்னாடி பொரிவியா ஜொரான் நகரத்தை தாக்க முற்பட்டாங்க. அதை சூப்பர்மேன் நடுவுல பூந்து தடுத்தாரு. அதனால உலகமே பேசும் ஒரு விஷயமா அது மாறிச்சு. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பொரிவியாவை சேர்ந்த ஹேமர் ஆஃப் பொரிவியான்ற ஒரு ஆளு சூப்பர்மேன் கூட சண்டை போட்டான். கடைசியா இப்போ 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சூப்பர்மேன் தன்னுடைய முதல் தோல்வியை அடைஞ்சான்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லி முடிக்கும் போது நம்ம ஹீரோ எங்கெந்தோ பறந்து வந்து அண்டார்டிகால விழுறாரு. பயங்கரமா அடிபட்டு எலும்புலாம் உடஞ்சி போயிருக்கு போல இருக்கு. எந்திரிக்கவே முடியலன்னு படுத்துட்டு இருக்கும்போது விசில் அடிக்கிறாரு. அந்த விசில் சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவோட நாய்க்குட்டி செம்ம ஸ்பீடா ஓடி வருது. டே கிரிப்டோ வேணாண்டான்னு சொல்லும் போது அவரை தட்டி தட்டி பயங்கரமா விளையாடிக்கிட்டு இருக்கு. என்னை வீட்டுக்கு கூப்பிடும்போ அப்படின்ற மாதிரி துணி எடுத்து தராரு. அந்த துணியை கவிக்கிட்டே வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ போகும்போதே அடியில இருந்து ஒரு இடம் வருது. இதுதான் உங்களோட வீடு போல இருக்கு. உள்ள போனோன்னே ஃபுல்லா ரோபோட்ஸா இருக்கு. சூப்பர்மேன், உங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு ரோபோட்ஸ் தூக்கிட்டு போகுது. ரொம்ப தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ்லாம் சொல்ல தேவையில்ல, எங்களுக்கு எமோஷன்ஸ் எதுவுமே இல்லை. எங்களோட வேலையை தான் நாங்க பார்க்க போறோம். உங்க அப்பா அம்மாவோட மெசேஜ் நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெசேஜை கொஞ்சம் போட்டு விடுங்கன்னொன்னே அவங்களோட அப்பா அம்மா ப்ரொஜெக்ஷன்ல வந்து பேசுறாங்க. உன்னோட சக்தி ரொம்பவே அதிகமானது. நம்மளோட கிரகமே அழிஞ்சு போச்சு. அதுல இருந்து காப்பாத்த தான் உன்னை நாங்க இந்த கிரகத்துக்கு அமுச்சு வச்சிருக்கோம். அப்படி சொல்லும் போதே அந்த ஆடியோ பிரேக் ஆகுது. எங்களால ஓரளவுக்கு தான் அந்த வீடியோ ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. சில வீடியோ ரொம்ப அழிஞ்சு டேமேஜா இருக்குன்ற மாதிரி ரோபோட் சொல்லும். அப்படியே சூப்பர்மேனை வந்து ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க. பெரிய பெரிய லென்ஸை வச்சு சூரிய ஒளியை டைரக்டா ஹீரோ மேல பட வைக்கிறாங்க. சூப்பர்மேன் மேல சூரிய ஒளி எவ்வளவு படுதோ அவனோட பவர் அவ்வளவும் அதிகரிக்கும். இப்போ பரவாயில்லடா எப்பான்ட்டு எந்திரிச்சு போவாரு. நீங்க 83% தான் ரெடி ஆயிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொன்னா, இல்ல நான் சில பேரை துவைச்சு எடுக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த நாய்க்குட்டி விட மாட்டேனே அப்படின்ட்டு குறுக்க வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. கிரிப்டோ நான் கிளம்பணும், அமைதியாடுறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த நாய் ரொம்ப ஏக்கமா பார்க்கும். சே, இவனை விட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து பறந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ அங்கே பறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஏலியன் உங்களை தேடி தான் பறந்து வந்துகிட்டு இருக்கான். அவனோட இடம் இங்கேதான் இருக்கும், நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்பதான் படத்தோட பேரிய போடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஹேமர் ஆஃப் பொரிவியா கூட சண்டை போடுறதுக்கு போறான். அவன் அழகா நம்ம ஹீரோ பிடிச்சி தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றவனே வேற ஒருத்தன் தான், அவன் லெக்ஸ் லூத்தர். அவனோட டீமோட அந்த இடத்துல உட்காந்து நம்பரை சொல்ல அந்த நம்பரை கேட்டு அந்த ரோபோட்கார சண்டை போட்டுன்னு இருக்கான். கடைசியில சூப்பர்மேனை தூக்கி தரையிலேயே போட்டுறான். கீழே வந்து வழியில துடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரே ஒருத்தன் மட்டும்தான் சூப்பர்மேன் எந்திரிங்கன்ற மாதிரி வந்து உதவி பண்றான். எப்படி சூப்பர்மேனே இவர் தோக்கடிச்சாரு? பின்ன ரொம்ப வருஷமா சூப்பர்மேனை பத்தி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவரோட சின்ன ஃபைட்டிங் கூட இவருக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண வர ஒருத்தனோட டீட்டெயில்ஸை இவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சூப்பர்மேன் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனாலதான் பெரிய ஃபேனா இருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டேன், அவனோட பேஸ் இத்தனை நாள் நம்ம கண்ணில் படாதது காரணம் இதுதான். அது மண்ணுக்குள்ள புதஞ்சிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா இங்க போறாங்க. நான் இந்த இடத்த தோண்டி பாக்குறேன், என்னால தோண்டி பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்லுவா. விஷயம் தெரியாம உள்ள போன பிரச்சனை, அங்கிருந்து நீ கிளம்பி வான்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு கிளம்பி வரா. நீயும் கிளம்பி வந்துட்டு அந்த சூட்டை போட்டுன்னு இருக்கிறவங்க சொல்றான். அவன் உடனே ஹேமர் ஆஃப் பொரிவியாவோட அடி என்னன்னு தெரியுதுல, இதுக்கப்புறம் எங்க நாட்டு பக்கத்துல வந்தனா அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்டிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறான். சூப்பர்மேனுக்கு அவன் ஒருத்த மட்டும் தாங்க வந்து ஹெல்ப் பண்றான். எல்லா மக்களும் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 2 நாட்டு பிரச்சனைக்குள்ள நீ போயிருக்க கூடாது சூப்பர்மேன் தான் ஒருத்தன் பேசுவான். அடுத்து சூப்பர்மேன் அடிச்சவன் பொரிவியா நகரத்துல இருக்கிற ஒரு பேஸ்க்கு போறான். அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள போறான். அங்கிருந்து இன்னொரு போர்ட்டலை யூஸ் பண்ணி வில்ல இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே அல்ட்ராமேன் நீங்க வந்துட்டீங்களான்ட்டு எல்லாருமே கொண்டாடுறாங்க. அந்த வில்லனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா, அவளும் வரவேற்கிறா. அடுத்து நம்ம ஹீரோ அவனோட வேலை கிளம்பி போயிட்டு இருக்கான். ஒரு கண்ணாடி போட்டா முகம் மாறிடுமான்னு கேட்காதீங்க, அந்த கிளாஸஸ்க்கு ஸ்பெஷலான பவர் இருக்கு. அதை போடுறது மூலமா இவன் சூப்பர்மேனுன்ட்டு யாருக்குமே தெரியாது. அவனோட பத்திரிகை ஆஃபீஸ்க்கு போறான் வேகமா. ஏண்டா நீ என்னடா இப்படிலாம் ஏற்றி வச்சிருக்க சூப்பர்மேனை பத்தின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, சூப்பர்மேனை எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோட அம்மா அப்பா ஃபோன் பண்ணுவாங்க. என்னப்பா செம்மடியா எங்களை மறந்துட்ட போல இருக்கேன்ற மாதிரி பேசுவாங்க. அப்படிலாம் இல்லம்மா, நான் ஒரு நாள் கண்டிப்பா வரேன்ற மாதிரி பேசிக்கிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்டயும் பேசிக்கிட்டு இருப்பான். சரி உன்னோட வேலையை பாருன்ற மாதிரி அப்பா அம்மா போனை வச்சிடுறாங்க. அந்த ஹேமர் ஆஃப் பொரிவியா சூப்பர்மேனை போட்டு வெளுத்திருக்கானேன்ற மாதிரி ஒருத்தன் ஹீரோனை பார்த்து பேசுறான். இவங்களோட பேர் லூயிஸ். அவன் உண்மையாலேயே பொரிவியா நகரத்தை சேர்ந்தவன் தான்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குன்ற மாதிரி ஹீரோனி கேள்வி கேட்பா. அதே டவுட் தான் எனக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ டிவில பொரிவியா நாட்டை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் பேசுவாரு.
அந்த சூப்பர்மேன் மட்டும் உள்ள வராம இருந்திருந்தானா எல்லாமே கரெக்டா போயிருக்கும். அவன் தான் குறுக்க பூந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டான்ற மாதிரி சூப்பர்மேனை பத்தி கிளின்னு கிழிச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. சூப்பர்மேனை மட்டும் நீ எப்படிப்பா இன்டர்வியூ எடுக்கிறன்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. என்ன மாதிரி திறமையான ஆளுக்கு தான் அவர் இன்டர்வியூ தருவாருன்ற மாதிரி அசால்ட்டா அதை கடந்து போயிருவான். அடுத்து வில்லனை காட்டுறாங்க. அவன் பெரிய பெரிய நாட்டு அதிபர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் டிவியை பாருங்கன்ட்டு ஒரு சின்ன படத்தை காட்டுறான். முதல்ல அல்ட்ராமேனோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறான். இவங்களை நீங்க தான் உருவாக்குனீங்களான்னொன்னே, ஆமா, அப்புறம் இந்த பொண்ணை பாத்தீங்களா, அவகிட்ட நானோ பவர்ஸ் இருக்கு. அந்த நானோ பவர்ஸ் மூலமா அவன் நினைக்கிற எந்த உருவத்தை வேணா எடுக்கலாம், உருவத்தையும் மாத்தலாம். அப்புறம் என்னுடைய பறக்கிற ஃபிளைங் ஃபோர்ஸை பத்தியும் உங்களுக்கு தெரியும். இந்த அசைக்க முடியாத ஆர்மிக்கு நான் வச்ச பேர் தான் பிளானட் வாட்ச் அப்படின்ற மாதிரி காட்டுறான். இப்போ இவன் சூப்பர்மேனை பத்தி தான் பேசுவான். 2 நாட்டுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் அவன் கேட்காம கொள்ளாம இறங்கியிருக்கான். அதை நம்ம தட்டி கேட்க வேணாமா, விசாரணைக்கு அவனை கூப்பிட வேணாமான்ற மாதிரி கேட்பான். முதல்ல அவன் மெட்டா ஹியூமன், நிறைய மெட்டா ஹியூமன்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் நீ சூப்பர்மேனை பத்தி மட்டும் ஏன் பேசுற? அவன் மட்டும் தானேப்பா கவர்மெண்ட்டுக்கு நடுவில் வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு லேடி, நீ ஏகப்பட்ட ஆயுதங்களை அந்த நாட்டுக்கு வித்திருக்க. இந்த போர் நடந்திருந்தா உனக்கு தான் லாபம் ஏற்பட்டிருக்கும். அது நடக்கலன்றதுனால தானே சூப்பர்மேன் மேல காண்டா இருக்குன்ற மாதிரி பேசுவாங்க. இருந்தாலும் சூப்பர்மேன் ரொம்ப மோசமானவன், எப்போ வேணா நமக்கு எதிராக அவன் திரும்பலன்ற மாதிரி பேசுவான். அதுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை, மக்கள் நிறைய பேர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆதாரம் இருந்தா கொண்டு வான்ற மாதிரி சொல்லிட்டு மீட்டிங்கை கழிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோனி அவங்களோட வீட்டுக்கு வரும்போது ஏதோ சத்தம் கேட்கும். ஆஹா, திருட எவனை பூந்துட்டான்டா அப்படின்னு வெப்பன்ஸ் எடுத்துட்டு நடந்து போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் சமைச்சிட்டு இருக்கான். இங்க என்னப்பா பண்ற? நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுல்ல, அதுக்காக தான் சமைச்சு சாப்பிடலான்னு வந்தேன்ற மாதிரி சொல்லுவான். இவன் தான் சூப்பர்மேன்ன்ற விஷயம் ஹீரோனிக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை பத்தி எப்போ பார்த்தாலும் நீயே எழுதிக்கிட்டு இருந்தனா ஏதாவது ஒரு நாள் நீ மாட்டிப்பேன்ற மாதிரி சொல்லுவா. இல்ல, நான்லாம் மாட்டவே மாட்டேன், ஏன்னா நான் சூப்பர்மேன், கரெக்டா எல்லா வேலையும் பண்றேன்ற மாதிரி சொல்லுவான். அப்படி கிடையாது, நீ பதில வச்சுக்கிட்டு தான் கேள்வி உருவாக்குற, அதனால இது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நான் வேணா உனக்கு ரிப்போர்ட் தரேன், நீ என்ன கேள்வி கேளுன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இதை கேட்டோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. சரி வா, நான் உன்னை கேள்வி கேட்கறேன்ட்டு ரெக்கார்டரை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கறாங்க. சூப்பர்மேன், இந்த ஊர் ஃபுல்லா உங்களை பத்தி தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. பொர்வியா ஜஹான்பூருக்கு எதிராக போர் தொடுத்தாங்க, அதை நீங்க போய் தடுத்திருக்கீங்க. ஆமா, அது நல்ல விஷயம் தானேன்ற மாதிரி சொல்வாரு. நல்ல விஷயம் தான், ஆனா நீங்க அந்த நாட்டு கவர்மெண்ட் கிட்ட சொன்னீங்களா? நீங்களா உள்ள பூந்துருக்கீங்க. ஒரு நாட்டோட சட்டத்தை நீங்க மீறி செயல்படுற மாதிரி தெரியலையா? நான் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல. அந்த போரை நிறுத்துறதுக்காக என்ன பண்ணேன், அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அடிச்சு நொறுக்குனேன். அப்புறம் அந்த உயர் அதிகாரியை பாலைவனத்துக்கு தூக்கிட்டு பறந்து போனேன். பறந்து போய் அவரை கள்ளிச்செடி மேலே உட்கார வச்சு கொஞ்சம் பேசினேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது மிரட்டி இருக்கீங்க அதானன்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல மிரட்டல, அன்பா எடுத்து சொன்ன அவர் கேட்டுக்கிட்டாரு. இருந்தாலும் நீங்க இல்லீகலா ஒரு நாட்டுக்குள்ள போயிருக்கீங்க, போரை தடுக்கிறன்ற பேர்ல ஒரு உயர் அதிகாரியை கொண்டு போய் மிரட்டி இருக்கீங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு எதிரானதுன்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது கேட்டோன்னா ஹீரோ கடுப்பாயிட்டு ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிடுறான். என்ன இப்படிலாம் கேட்குற? இங்க பார், இது இன்டர்வியூ, இந்த மாதிரி தான் மக்கள் கேள்வி கேட்பாங்க. அது கேட்குறேன், நீ தெளிவான பதில் சொல்லு, இதெல்லாம் நீ யோசிச்சு முடிவு எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஆன் பண்ணு. நான் மக்களோட உயிரை காப்பாத்துறேன், அங்கே எந்த மக்களும் சாகல. ஜஹான்பூர் மக்களாட்சி இல்லாம இருக்கலாம், அதுக்காக பொர்வியா அதை எதிர்த்து போறதுன்றது என்னால ஏத்துக்க முடியாது. நான் மக்களோட உயிரை காப்பாத்துறேன், இதுக்கு மேல வேற என்ன வேணுன்ற மாதிரி கோவப்படுவா. ஆனா நிறைய பேர் சோசியல் மீடியால உங்களை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்களே, வேஸ்ட் சூப்பர்மேன் ரேஞ்சுக்கு பேசுறாங்கன்னு சொன்னோன்னே ஹீரோ அதுக்கு டென்ஷன் ஆயிடுவான். இப்படி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ கடுப்பா கிளம்ப போறான். ஹீரோனிக்கு கோவம் வந்துடும். இதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு செட்டே ஆகாதுன்ற மாதிரி அவங்களும் கடுப்பா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இங்கேருந்து பேசாம கிளம்பி போயிடுறான். அடுத்து வில்ல அவங்களோட 2 ஆட்களையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு அண்டார்டிகாக்கு வர்றான். அந்த இடத்துல தான் அந்த பேஸ் இருந்துச்சு. ஆனா சூப்பர்மேனோட டிஎன்ஏ இல்லாம அந்த இடம் வெளியே வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்ட்டு அந்த இடத்துக்கு அவன் பக்கத்துல போனோடனே அந்த பேஸ் வெளியே கதவு ஓப்பன் ஆயிடுது. உள்ள போனோன்னா ரோபோட்ஸ் எல்லாமே இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்குது. அந்த மாஸ்க் போட்டுன்னு இருக்க மனுஷனும் சண்டை போடுறான். அந்த பொண்ணும் நேனோ பவரை யூஸ் பண்ணி பிளேடெல்லாம் உருவாக்கி பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்கு. எல்லா ரோபோட்ஸையும் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. ஆனா ஹீரோட நாயை மட்டும் சமாளிக்க முடியாது. அந்த பொண்ணோட மூஞ்சிலேயே ஒரு கீரலை போட்டுறா. அவன் நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி முகத்துல மாஸ்க் மாதிரி மாட்டி விட்டோன்னே டாக் துடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மிஷின் பக்கத்துல போயிட்டு இந்த மொத்த டேட்டாவையும் உன்னால கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னே அது கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா அதுக்குள்ள சூப்பர்மேன் இங்க வந்துட்டானா அவனை டைவர்ட் பண்றதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ வேலையை பாருன்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்லயே வில்லனோட ஆட்கள் மான்ஸ்டரை சிட்டிக்குள்ள இறக்கி விடுறாங்க. ரொம்ப குட்டியா இருக்கு, நெருப்பு வேற காக்குது. தம்மா துண்டுக்கா இவ்வளவு சீனு, அது போக போக வளர்ந்துகிட்டே இருக்கும், வா போலான்ட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இவன் மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி கஷ்டப்படுறா. அந்த அழிஞ்சு போன டேட்டாவையும் அவன் ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறா. காலையிலேயே பார்த்தா அந்த மான்ஸ்டர் ரொம்ப பெருசாகி சிட்டிக்குள்ள சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாயை மிதிச்சு கொல்ல போகும்போது சூப்பர்மேன் தடுத்துடுறான். அப்படி போனா அது போகாது, ஊதியா அந்த நாய்க்குட்டியை தள்ளி விட்டுறான். மான்ஸ்டர் ஒரு அடி அடிச்சோன்னா சாஞ்சி பில்டிங் மேல உள்ள போகுது. சூப்பர்மேன் பிடிச்சி அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறான். சூப்பர்மேன் முக்காவாசி மக்களை காப்பாற்ற மட்டும் தான் ட்ரை பண்ணுவான். 2வது தான் அந்த மான்ஸ்டரை சமாளிக்கணும்ன்றதை அவன் பார்ப்பான்.
அந்த டைம்ல தான் ஜஸ்டிஸ் கேங் வந்துரும். அவங்க வந்த உடனே பயங்கரமா சீன் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல கிரீன் லேண்டர்னு, மிஸ்டர் டெரிஃபிக்கு, ஹாக் கேர்ள்ன்ட்டு ஒரு கேர்ளும் இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் கிட்ட இவங்க வினோதமா சண்டை போட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த மான்ஸ்டர் உயிரோட கொண்டு போய் வெளியே வச்சு சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லுவா. டெரிஃபிக் இதை கேட்கவே மாட்டாரு. கிரீன் லேண்டர்ன் வினோதமா அடிப்பான். டெரிஃபிக் வந்து நிறைய பாம்ஸ் வந்து அதோட வயிற்றுக்குள்ள அமைச்சு வெடிக்க வச்சிருப்பான். அது அங்கேயே இறந்து போயிடும். கடைசியா அந்த மான்ஸ்டர் கீழே விழும்போது ஹீரோ தான் பிடிச்சி மக்கள் மேல விழாம சேஃபா அதை லேண்ட் பண்றான். அடுத்து எல்லாருமே மக்கள் பக்கத்துல போவாங்க. இந்த ஜஸ்டிஸ் கேங் தான் ரொம்ப பெருமையா பேசிப்பாங்க. ஆனா சூப்பர்மேனை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா குழந்தைங்களும் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும். அப்போ எல்லா மக்களும் நியூஸை பாக்குறாங்க. சூப்பர்மேன் கூட இருக்கிற குழந்தைங்கள பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுல சூப்பர்மேனை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அதுன்ட்டு ஒருத்தனோட போனை வாங்கி ஹீரோ பாக்குறாரு. அதுல பார்த்தா வில்லன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். சூப்பர்மேனை பத்தி நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையா? ஆமா, எங்களுக்கு நம்ப தகுந்தமான ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு, அதை நீங்களே பாருங்கன்ட்டு அவங்க அப்பா அம்மா பேசின வீடியோ பிளே பண்றான். முக்கியமா கரப்டான வீடியோ போடுறான். இவன் இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு அமைதி தரதுக்காக தான் தன்னை அமுச்சு வச்சிருக்காங்கன்னு நம்பியிருக்கான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிரகம் அழிஞ்சிருச்சு, அந்த பூமி தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான, மூளையே வளராத மக்கள் இருக்கிற கிரகம். அங்கே போய் உன்னோட ஆதிக்கத்தை நீ செலுத்துற, உன்னோட இனத்தை நீ பெருக்கிற, உன்னை யார் எதிர்த்தாலும் அவங்களை அழிச்சிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களுமே அவனை எதிர்த்து மேல பொருளெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ சோகமா ஒரு பில்டிங்குள்ள போய் நின்றுகிட்டு இருக்கான். கிரீன் லேண்டனோட டீம் அங்கே வந்துட்டு ஃபுல்லா கண்ணாடியை பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்கிரீன்ல வர்றது உண்மையா இல்ல அது போலியா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுப்பான். ஆனா டெரிஃபிக் மேன் அதை வெரிஃபை பண்ணியாச்சு, அது உண்மையான வீடியோ தான்ன்ற மாதிரி சொல்லுப்பான். அப்போ அந்த வீடியோ எங்கேருந்து வந்துச்சுன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பா. இதை கேட்டவனா ஹீரோ செம்ம வேகமா அவனோட இடத்துக்கு பறந்து போயிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனி வந்து ஒரு பெரிய அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ விசாரிக்க போறீங்களான்ற மாதிரி கேட்பா. அதை பற்றி தான் நாங்கள் மீட்டிங் போட போகிறோம், கொஞ்ச நேரத்தில் சொல்கிறோன்ற மாதிரி காலை அவர் கட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொரிவியா நாட்டோட அதிகாரி வந்து சூப்பர்மேனை பற்றி எனக்கு அப்போவே தெரியும், அவன் அந்த சைடில் இருக்கிற மக்களை ஏன் காப்பாற்றியிருக்கான், அவனுக்கு இந்த அழகான பெண்களை தேர்ந்தெடுக்க, தன்னோட இனத்தை அவன் பெருக்கிறதுக்கு தானே இங்கே வந்திருக்கான், அதை தான் அவன் பண்ண போகிறான்ட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் ஒரு ரிமோட்டை யூஸ் பண்ண பிறகு தான் தெரியுது அவனோட இடத்துக்குள்ளேயே ஒரு மிஷின் இருக்கு. அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி அவன் வில்லன் கூட போய் பேசிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட இடத்துக்குள்ள போய் பார்த்தா ரோபோட் தன்னைத்தானே தலையில குத்திக்கும். என்னோட டிஎன்ஏ இல்லாம யார் இதுக்குள்ள வந்தது சொல்லுன்ற மாதிரி கேட்டா, தெரியல, சூப்பர்மேனை காப்பாத்தணும்னு அந்த ரோபோட் சொல்லிக்கிட்டே ஷட் டவுன் ஆயிடுது. ஹீரோ உடனே அவனோட பெட்டை தேட ஆரம்பிச்சிடான். கிரிப்டோ எங்க இருக்கன்ட்டு கிரிப்டோ கத்தி கூப்பிடுறான். ஆனா அவனோட நாய் வரவே இல்லை. அடுத்த சீன்லயே வில்லனோட இடத்துக்கு தான் வரான். கிரிப்டோவை என்னடா பண்ணன்ற மாதிரி கோவமா அடிக்க போறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து கேமரா ஆன் பண்ணி லைவ் போட்டு விட்டுறா. என்னுடைய டாக் என்ன பண்ண, அது எனக்கு தெரியாதுப்பா, நான் அப்படி எதுவுமே அங்கே பார்க்கவே இல்லையன்ற மாதிரி சொல்லுவான். இதை பார்த்தோன்னா மக்கள் இன்னும் இவனை பார்த்து பயப்பட தான் செய்கிறாங்க. மெதுவாக அவன்கிட்ட வந்து அந்த வெள்ளை நாயை பற்றி தானே கேட்குறேன், அப்புறமா சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் உலக நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே ஹீரோவை இப்போ அரெஸ்ட் பண்ணணும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நியூஸில் சொல்கிறாங்க. அப்புறம் பீஸ் மேக்கரை உட்கார வச்சு கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப வெறுப்பா அவரோட வீட்டுக்கு வராரு. அப்போ வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. பார்த்தா ஹீரோனி தான் இருக்கா. இன்னொரு சைட்ல பார்த்தா கிரீன் லண்டன் டீமும் அந்த பக்கம் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையான்ற மாதிரி கேட்பா. இல்லை, ஹெல்ப் பண்ணோன்னு எனக்கு தோணவே இல்லை. உனக்கு பெட்டா ஒரு டாக் இருக்கா, இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. அவனை வெளியே கூப்பிட்டு வந்தால் ரொம்ப சேட்டை பண்ணுவான், அதனால தான் அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தேன். அவன் எனக்கு வேணும், நான் பேசாமல் போய் சரண்டர் ஆயிடலான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போவான். போகிறதுக்கு முன்னாடி ஹீரோனி கட்டி பிடிச்சிப்பா. நான் உன்னை லவ் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஆனால் அவகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இருக்காது. அடுத்து வில்லனோட ஆட்கள் தான் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. நார்மலாக கவர்மெண்டால ஹீரோவை சமாளிக்க முடியாது. அதுக்காக தான் அந்த வில்லனோட டீமான பிளானட் வாட்ச் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அந்த பேஸ்குள்ள தானே போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டலுக்குள்ள வந்து அவனை தள்ளி விட்டுறாங்க. அந்த போர்ட்டல் வழியா அவன் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள போறான். அந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ உள்ள போனோன்னா அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. ஒரு ஏலியனை வச்சு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கூட்டின்னு போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? என்னோட பாக்கெட் யூனிவர்ஸ்ல ஒரு செயற்கையான பிக் பேங்கை ஏற்படுத்தி 2 யூனிவர்ஸ்க்கு நடுவில் ஒரு ஓட்டையை ஏற்படுத்திட்டேன். என்கிட்ட இருக்கிற போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி நான் எங்க வேணா டிராவல் பண்ண முடியும். அப்புறம் இவன் தான் ரெக்ஸ். அவனால் எந்த ஒரு உருவத்தையும் எந்த ஒரு மெட்டீரியலையும் உருவாக்க முடியும். அதை வச்சு தான் அவனை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ரெக்ஸ் சொல்கிறத செய்ப்பா அப்படின்னோடனே அவனோட கையை வச்சு கிரிப்டோனைட்டை உருவாக்கிடுறான். சூப்பர்மேனோட வீக்னஸே அதுதான். அது வந்த உடனே ஹீரோட பவர்லாம் போய் அதே இடத்துல உட்காந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோனி ஃபுல்லாக வில்லனை பற்றி தான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுக்கும் பொரிவியா நாட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் அவன் அந்த நாட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பொரிவியா கவர்மெண்ட்க்கு நிறைய வெப்பன்ஸ் விற்றுருக்கான். ஆனா ரொம்பவே கம்மியான காசு வாங்கியிருக்கான். இப்போ சூப்பர் ஹீரோ எங்க இருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும், அவரை காப்பாத்திடலாம், இவனை கோத்து விட்டுறலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டுக்காரன் இதெல்லாம் கேட்ட உடனே, உனக்கு லீடு கிடைச்சா போதும் தானே அப்படின்ற மாதிரி யாருக்கும் மெசேஜ் பண்றான். உடனே அவங்களும் ரிப்ளை பண்றாங்க. ஹே, சூப்பர்மேன் வந்து பாக்கெட் யூனிவர்ஸ்ல இருக்காரான்ற மாதிரி சொல்லுவான். பாக்கெட் யூனிவர்ஸா, என்ன சொல்ற? ஆமா, எனக்கு கிடைச்ச லீடு அதுதான். இதுக்கப்புறம் நீ அவரை எப்படியாவது காப்பாத்திக்கன்ற மாதிரி சொல்லிடுறான்.
அவன் சொல்லி ஹீரோனை அமுச்சு விட்டோன்னே மெசேஜ் பண்ணவங்க உன்னை நான் மீட் பண்ணுன்ற மாதிரி மறுபடியும் மெசேஜ் பண்றாங்க. இதை பார்த்த உடனே பதட்டமாயிடுறான். மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஃபுல்லா மங்கீஸ் இருக்கு. மங்கியோட மூளையை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோக்கு எதிராக ஃபுல்லாவே நியூஸ் இவன் தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோஷியல் மீடியால ஹீரோவை வெறுக்கிற மாதிரி ஹேஷ்டேக்கே இவன் தான் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோட நாய்க்குட்டியும் காட்டுறான். ஒரு கிறிஸ்டல் பால்குள்ள வச்சு அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மானிட்டர்ல பறக்கிற அனிமல்ஸை காட்டினோன்னே அதை ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரியே அந்த நாய் நினைச்சுக்கிட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவனை ஸ்டடி பண்ணிட்டு துடிக்க கொண்டுருவோம். இந்த இடத்த பாருன்னும் போது கண்ணாடி பெட்டியில நிறைய பேரை அடைச்சி வச்சிருக்கான். நிறைய பேர் ஏலியன்ஸ் இருக்காங்க, சில மனுஷங்களும் இருக்காங்க. எனக்கு ஆகாதவங்களெல்லாம் இங்கே தான் கூப்பிட்டு வந்து அடைச்சி வைப்பேன். முக்கியமாக என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லுப்பான். நம்ம விருந்தாளியை நல்லா பார்த்துக்க, உன்னோட குழந்தை உனக்கு உயிரோட வேணும் இல்லைன்ற மாதிரி எதிரில் கை காட்டுறான். பார்த்தா இவனோட குழந்தைய பிடிச்சி வச்சுதான் சூப்பர்மேனை கண்ட்ரோல் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோனியோட ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ சந்திலேருந்து ஒருத்தவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா வில்லனோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவங்களோட பேர் ஈவா. எப்படி வந்த? எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான்டா. அந்த லெக்ஸ் லூத்தர் பையன் சிசிடிவி கேமரா கொண்டு ஹேக் பண்றான். அவன் கூட இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை. உன் கூட தான் எனக்கு வாழணும்னு ஆசை. சரி, அவனுக்கு எதிராக ஏதாவது பெரிய ஆதாரமா கொடு, அவனை கோத்து விட்டுறலான்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் உன் கூடயே நான் முழுசா இருக்கலாமான்ற மாதிரி கேட்டோன்னே கொஞ்சம் தயங்கிட்டு சரின்ற மாதிரி தலையாட்டுறான். அந்த பொண்ணும் சரி அப்புறமா மீட் பண்ணலான்னு கிளம்பி போயிடுறா. ஹீரோ ரெக்ஸ் கிட்ட பேசுறான். என்னை தயவு செஞ்சு விடுவிச்சு விடு, நான் உன்னோட குழந்தைய காப்பாத்துறேன்ற மாதிரி சொல்லுவான். உன்னால முடியாதரா, கம்முனுருன்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணியே இன்னும் ஹீரோவை ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளி விட்டுறான். அடுத்து ஹீரோனி ஜஸ்டிஸ் கேங்க்கு வந்து சூப்பர் ஹீரோ உங்களோட டீம்ல ஒருத்தன், அவனை காப்பாற்றணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லையான்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல, அவன் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த வந்திருக்கான், அவனை எதுக்கு நாங்க காப்பாற்றணுன்ற மாதிரி கிரீன்லாண்ட் பேசுமா. அவன் உங்களோட ஃப்ரெண்டு, அப்படி அவன் பண்ணுவான்னு நீங்க நம்புறீங்களா? அப்படி ஒன்றும் பண்ணுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் எல்லா நாட்டு அரசாங்கமும் சேர்ந்துதான் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கு. இதுல நாங்க தலையிட்டோம்னு வச்சுக்கேன், அரசாங்கத்தோட விதி நாங்க மீற மாதிரி ஆயிடும். ஆமா, உனக்கு எப்படி சூப்பர்மேனை தெரியும்? ஹீரோவா தெரியுமா இல்ல கண்ணாடி போட்டுட்டு கிளார்க்கா வேலை பார்ப்பானே அப்படி தெரியுமான்ற மாதிரி கேட்டிருப்பான். ஆடா பாவி முட்டா பையலே, உன்கிட்ட போய் அந்த பையன் சீக்ரெட் சொல்லி வச்சிருக்கான் பாரு, எல்லார்கிட்டயும் உளறிக்கிட்டு இருக்க. அப்போ மிஸ்டர் டெரிஃபிக் மட்டும் அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ சொன்ன மாதிரி அவன் பாக்கெட் டைமென்ஷன்ல தான் இருக்கான் போல இருக்கு. அவனோட உடம்புக்குள்ள ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நானோ பாட்ஸை யூஸ் பண்ணி. அது இந்த கேம்ப் வரைக்கும் தான் போகுது, அதுக்கப்புறம் அவனை ட்ராக் பண்ண முடியல. உங்க ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ளேயே ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? ஆமா, இவங்க 2 பேரோட உடம்புலயே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்ல உடனே 2 பேரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. நீங்க ஹெல்ப் பண்ண வரீங்களா இல்லையானோன்னே நான் வரவே மாட்டேன்ற மாதிரி கிரீன்லாண்ட்னு சொல்லிடுவாரு. பேர் வச்சிருக்கானுங்க பாரு, ஜஸ்டிஸ் கேங்குன்ட்டு, மட்டமான பேர்றான்ற மாதிரி கத்திட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவ கிளம்பி போகும்போது டெரிஃபிக் மேன் வரான். சரி வா, அவனை காப்பாற்ற போலனாலும் அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு நான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஷட்டரை ஓப்பன் பண்றாரு. அது திறக்குது 10 நிமிஷமா திறக்குது. சூப்பர் ஃபாஸ்டா போறதுக்கு ஜெட்டு வச்சிருக்கீங்களே, ஷட்டரா சீக்கிரமா திறக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்க மாட்டீங்களான்ற மாதிரி கத்துப்பா. ரொம்ப பேசினா இறக்கி விட்டுருவேன், வா ஏறுன்ற மாதிரி உள்ள உட்காந்துப்பாரு. சூப்பர்மேன் ஒன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், அதை ரிஜெக்ட் பண்ணலான்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லுவா. இங்க பாரு, இந்த புலம்பெல்லாம் எனக்கு செட் ஆகாது. புரியுது, இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமான்னு புலம்பிக்கிட்டே இருப்பா. இவ தெளிஞ்ச மாதிரி தான் அப்படின்ட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த எதிரி நாட்டை சேர்ந்த ஆளும் இங்கதான் இருக்காரு. பானை வளத்துல தூக்கிட்டு போகும்போது ஒண்ணுக்கு போன பையன் தானே வந்துட்டு கிண்டல் பண்ணுவாரு ஹீரோ தடவை கீழே வந்து அடிப்படும் போது காப்பாத்தின ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து வச்சிருக்காங்க. உங்ககிட்ட கேள்வி கேட்டுன்னு இருப்பேன், பதில் சொல்லணும்ட்டு ஒரே ஒரு புல்லட்டை போட்டு உன்னுடைய நோக்கம் என்ன, எதுக்காக நீ வேலை செய்யறேன்ட்டு கன்னை ஷூட் பண்ணிடுவான். ஹீரோ வேணா அப்படி பண்ணாதன்னு துடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் ஹீரோக்காக சாவறத பெருமையா நினைக்கிறான். 2வது கேள்வி, உன்னை வளர்த்த அப்பா அம்மா யாரு? இல்ல, இந்த விஷயத்த என்னால சொல்ல முடியாதுன்னு ஹீரோ சொல்லுவான். செகண்ட் தடவை ட்ரிகர் அழுத்தும் போதே புல்லட் வந்து அவன் செத்து போயிடுறான். ஐயோ, 2வது புல்லட்டுக்கே போட்டுக்கிட்டானே. சரி ஓகே, உன்னை அடிக்கடி இன்டர்வியூ எடுப்பான்ல அந்த கிளார்க் பயபுல்ல, அவனை கூப்பிட்டு வந்து ட்ரை பண்றேன், போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிடுறான். இதை பார்த்த உடனே ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவரே அழ ஆரம்பிச்சிடுவாரு. அடுத்து டெரிஃபிக் மேன ஹீரோனி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட எக்கச்சக்கமா ட்ரோன்ஸ் இருக்கு. ஹீரோ எந்த வழியா போனான்ட்டு அந்த இடத்த ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. எல்லா ஆட்களும் அத்துமீறி வந்திருக்கீங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அழகா ஹீரோனியை கவர் பண்ணி ஒரு ஷீல்டை உருவாக்கிட்டு போயிட்டு வேற லெவல்ல இருக்கும். வெளியே போயிட்டு அசால்ட்டா எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு சரி போலாமா அப்படின்ட்டு ஹீரோனியை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அவரோட ட்ரோன் வந்து அந்த இடத்த ஃபுல்லாவே ஸ்கேன் பண்ணி ஹேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் பாக்கெட் டைமென்ஷனை உருவாக்கிட்டானா? இது எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம் தெரியுமா? சின்ன தப்பு ஏற்பட்டிருந்தாலும் ஒரு பிளாக் ஹோலே உருவாகி இந்த உலகமே அழிஞ்சு போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்குள்ள ஒரு பிளாக் ஹோல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி அந்த இடத்த ஹேக் பண்ணி ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரெக்ஸ் ஹீரோ கிட்ட உன்னால என் குழந்தைய காப்பாற்ற முடியுமான்ட்டு அவரோட கையில இருக்கிற கிரிப்டோனைட்டை மறைய வச்சிடுறாரு. ஹீரோ ஓரளவுக்கு தெளிவாயிடுறான். ஆனா அவனோட பவர்ஸ் வர மாட்டேங்குது. இன்னும் ஏன் டைம் எடுத்துக்கிற, போய் என் குழந்தைய காப்பாத்து. இல்ல, எனக்கு சூரிய ஒளி வேணும், அப்பதான் என் பவர்ஸ் வேலை செய்யும்ன்ற மாதிரி சொல்லுவான். இந்த பக்கம் அவங்க அந்த போர்ட்டல்ல ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. இதுக்குள்ள இறங்கினா நம்ம கதை முடிஞ்சிரும் போல இருக்கு. என்னோட ட்ரோன் கேமராவை யூஸ் பண்ணி ஹீரோ எங்க இருக்கான்னு தேடுறேன்ட்டு அவர் தேடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரெக்ஸி பவர்ஸ் யூஸ் பண்ணி சூரியனை உருவாக்கிட்டு இருக்கான்.
பக்கத்துல இருக்கிறவங்கலாம் ஐயோ நீ ஏதாவது பண்ண போய் அவன் எங்களை தண்டிக்க போறான், இவனை கொஞ்சம் பாருங்களேன்ட்டு கத்தி கத்தி போட்டு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரு சூரியனோட பவரை உருவாக்கிட்டாரு. வெளிச்சம் அப்படியே கண்ணை கூசுது. அடுத்த நிமிஷம் ஹீரோ பறந்து வந்து அந்த குழந்தைய வச்சிருக்கிறவனை தாக்கி குழந்தைய காப்பாத்திடுறாரு. என் குழந்தைய கூடன்ட்டு பாசமா வாங்கிப்பாரு. அப்புறம் நீயே இவனை வச்சுக்க, இவன் கையில இருந்தானா என்னோட பவர் வேலை செய்யாதுன்ட்டு ஹீரோ கிட்டே கொடுத்துடுறாரு. ஹீரோ கையிலேயே குழந்தைய வச்சுக்கிட்டு போய் நாய்க்குட்டியை முதல்ல காப்பாத்துறாரு. அடுத்து வெளியே போறதுக்கான வழியை இவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. வில்லனோட ஆட்கள் வந்து சுத்தி வலிச்சிடுறாங்க. ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த எரிமலை குழம்புல விழுந்த உடனே அவங்க போயிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் எரிமலை குழம்பு கிடையாது, அந்த இன்பேலன்ஸான யூனிவர்ஸ்ல உருவாயிருக்கு. இந்த பக்கம் இவர் ஃபுல்லா ஆசிட்டை தெறிக்க விட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. இந்த பக்கம் இவங்க போர்ட்டல்ல ரொம்ப நேரம் ஓப்பன்ல வச்சிருக்கிறதுனால அந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு நாய்க்குட்டி பறந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி ஆச்சரியமா பாப்பாரு. ஒரு கேமராவா அந்த நாய்க்குட்டி கடிச்சே காலி பண்ணிரும். ஹீரோ எப்படியோ சமாளிச்சு ஒருத்தன் கூட சண்டை போட்டுன்னு இருக்காரு. அந்த குழந்தைய ஒரு கையில மேல தூக்கிக்கிட்டே தான் சமாளிச்சிட்டு இருக்காரு. பிளாக் ஹோலுக்கு ரொம்பவே பக்கத்துல போயிட்டாரு. டே வாடா என்ன காப்பாத்துறா கிரிப்டோன்னு வேகமா வரும். சரி காப்பாத்திரோன்னு பார்த்தா குழந்தைய நக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். செத்தனான்ட்டு முடிவே பண்ணிட்டான். அதுக்குள்ள அந்த குழந்தையோட அப்பா தான் வந்து இவங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ அப்படியே திரும்பிட்டு பெட்டை பிடிச்சிக்கிட்டு ஊதுறாரு. அப்படியே எல்லாருமே வெளியே வந்து விழுந்துடுறாங்க. அந்த கேமராவும் இவங்களை கண்டுபிடிச்சிருச்சு. இந்த கேமராவை ஃபாலோ பண்ணிட்டே வாங்கடா வெளியே வந்துடலான்ற மாதிரி சொல்லுவாரு. நாய்க்குட்டி உடனே அந்த கேமராவை கடிக்க போகுது. வேகமா ஹீரோவும் பறந்து வரான். எல்லாருமே அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள வெளியே வந்து விழுந்துட்டாங்க. உள்ள இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க கண்ணாடி பாக்ஸ்ல. நான் போய் காப்பாத்தணுன்ற மாதிரி ஹீரோ எந்திரிக்கிறான். டேய் நீ இருக்கிற நிலைமையை பார்த்தா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு, என்னோட ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு இவனை கூப்பிட்டு போன்ற மாதிரி ஹீரோனை அமுச்சு விட்டுறாரு. அவர் அந்த போர்ட்டலையே ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ண முடியுதான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட அப்பாவும் குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இல்ல இந்த பக்கம் செம்ம டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி தப்பிச்சான்ட்டு. அந்த பொண்ணு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கோம் பாருங்களேன், கடுப்பா பெண்ணை தூக்கி அடிப்பான். போ இங்கிருந்து வெளியே போ அப்படின்னோன்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளியே போயிடும். அந்த 2 நாட்டுக்கு நடுவுல வரப்போற போரை நம்ம எப்படியாவது நடத்தி ஆகணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா ஒரு சர்வர் ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த லெக்ஸ் லூத்தரை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ரூஃப் தானே கேட்டேன், எல்லா ப்ரூஃபையும் நான் அனுப்புறேன், அவனை காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், என்ன முழுசா நீ ஏத்துக்கணும், அப்புறம் 2 நாள் நம்ம வெளியே சுத்தணுன்ற மாதிரி கேட்பா. 2 நாளா, இது ரொம்ப ஓவரா இருக்கேன்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். இந்த பொண்ணு பேசுற சத்தம் அந்த அல்ட்ராமேனுக்கு கேட்டுரும். அந்த பொண்ணு எல்லாத்தையும் சென்ட் பண்றதுக்கு ரெடி ஆகுறா. அதுக்குள்ள வில்லன் கதவை திறந்து அந்த பொண்ணை இழுத்து வெளியே கொண்டு போறான். அதுக்குள்ள அவ சென்ட் பண்ணி விட்டுறா. சரி என்னதான் சென்ட் பண்ணிருக்கான்னு திறந்து பார்த்தா ஃபுல்லா செல்ஃபீஸா இருக்கும். இதையாமா போய் அனுப்புனேன்ட்டு ரொம்ப கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோனி நேரா ஹீரோவை அம்மா அப்பா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரா. பார்த்தோன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்து ஹீரோனிக்கு அவனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு எவிடன்ஸ் கேட்டேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதை அமுச்சு வச்சிருக்கா, என்னன்னு கொஞ்சம் பாருன்ட்டு அமுச்சு விடுறான். ஏய் உன் கேர்ள் ஃப்ரெண்டு செம்ம புத்திசாலிப்பா, அவ வெறும் செல்ஃபி எடுக்கல, செல்ஃபிக்கு பின்னாடி ஃபுல்லா எவிடன்ஸா இருக்குப்பா, இரு நான் வரேன்ற மாதிரி வேகமா ஹீரோனி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் வில்லன் ரொம்ப மோசமான ஒரு பிளானை போடுறான். அந்த போர்ட்டல் டோரை முழுசா ஓபன் பண்ணி விடு, அந்த உலகமும் இந்த உலகத்தோட இணையணுன்ற மாதிரி சொல்றான். அதை ஸ்டாப் பண்ற கீ நம்ம கிட்ட தான் இருக்கு, ஆனா அது பண்றது ரொம்ப ரிஸ்க்ன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுவாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, சூப்பர்மேன் இந்த பிரச்சனையை தான் பார்க்கணும், அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க டெரிஃபிக் மேன் அதை தடுக்க ட்ரை பண்றாரு, முடிய மாட்டேங்குது. அதுக்குள்ள போர்ட்டல் ஓப்பன் ஆகி அந்த உலகமே 2ஆ பொளந்துகிட்டு இருக்கு. சூப்பர்மேன் காலையில எந்திரிச்சோன்னா வெளியே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காரு. அப்பா பக்கத்துல வந்துட்டு நீ இங்கதான் இருப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன், இந்த உலகத்தை ஆள்றதுக்கு தான் என்னோட அப்பா அம்மா என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, இதுக்கு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி வருத்தப்படுவான். அப்பா அம்மா நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, ஆனா நாங்க அப்படி கிடையாது, பசங்களை வளர்த்து உன்னுடைய முடிவை நீயே எடுத்துக்கன்னு அனுப்பிச்சிருவோம். அவன் எப்போல்லாம் கஷ்டப்படுறானோ அவனை கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். உனக்கு எது சரி தப்புன்னு தெரியும், அதை பண்ணு, நீ எப்பவுமே நாங்கள் உன்னை நினச்சி பெருமை தான் படுறோன்ற மாதிரி சொல்வாரு. இதை கேட்டவொடனே ஹீரோ கண் கலங்கி கட்டி பிடிச்சிப்பான். அப்போ அம்மா வந்துட்டு உன்னை பற்றி நியூஸில் பேசுகிறாங்க, கொஞ்சம் உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நியூஸ்ல பார்த்தா மறுபடியும் பொரிவியா நாடு வந்து ஜர்ஹான்பூரை வந்து தாக்குறதுக்காக ஆர்மியை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு இருக்கு. இதை ஹீரோ, கிரீன் லேண்டனு அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து நிக்கிற மக்கள் கிட்ட எந்த ஆயுதமே இல்லை. ஆனா அந்த மக்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடாம சூப்பர்மேனுக்காக கொடி ஏத்தி நிறுத்துறாங்க. இத பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கும். சூப்பர்மேன் எல்லாருமே கத்துறாங்க. நான் உன்னோட பூட்ஸை ரெடி பண்றேன்னு அம்மா கிளம்பி போறாங்க. ஹீரோவன் ட்ரெஸ் மாத்த போனவொடனே கேமரா வருது. சூப்பர்மேன் ஒழுங்கா மெட்ரோபாலிஸ் சிட்டிக்கு வாடான்ற மாதிரி கூப்பிடுவான். இல்ல நான் அந்த மக்களுக்கு உதவி பண்ண போறேன், நீ மட்டும் இங்க வந்து இந்த விஷயத்த தடுக்கலன்னு வச்சுக்கேன், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். இதை தடுக்கிறதுக்கு ஒரு கீ தேவை, அந்த கீ என்கிட்ட இல்ல, நான் எவ்வளவு ஹேக் பண்ண ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது, நீ வந்தே ஆகணுன்ற மாதிரி கூப்பிடுறான். அந்த போர்ட்டல் பார்த்தா பெருசாகிட்டே போகுது. கவர்மெண்ட் மக்கள் எல்லாருமே அந்த சிட்டியை விட்டு வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. சிட்டியை விட்டு எல்லாருமே ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோனி அவளோட ஆபீஸ்ல உட்காந்து மேனேஜர் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அமிச்ச எல்லா போட்டோஸையும் வச்சு நான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். அவ ஏகப்பட்ட வெப்பன்ஸை பொரிவியா நாட்டுக்கு ரொம்ப சீப்பா கொடுத்துருக்கான். அதுக்கு பதிலா அந்த நாட்டுல இருந்து பாதி இடத்த எழுதி வாங்க அவன் ட்ரை பண்றான். அந்த இடத்துல அவன் என்ன வேணா பண்ணலாம், ஆனா அவன் போடுற பிளான் ரொம்ப பெருசுன்ற மாதிரி ஹீரோனி சொல்லிக்கிட்டு இருக்கா. நல்லா இருக்கே, இந்த எல்லா எவிடன்ஸும் தூக்கிக்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் எங்க இருக்கு? மாடியில் தானே இருக்கு, வா ஸ்பேஸ்ஷிப்ல போலாம், எத்தனை பேர் அதுல உட்காரலாம்?
6 பேர் உட்காரலான்ற மாதிரி சொன்னோடனே சரி நீ வாடான்னு இன்னொருத்தனை கூப்பிட்டு போறாரு. ஆனா ஒருத்தனுக்கு இடமே இருக்காது. வண்டி எடுத்த உடனே கீழே விழுந்துடுறா. செத்தோண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்பேஸ்ஷிப் எப்படியோ ஓட்ட ஆரம்பிச்சிடுறா. பறந்து போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பப்ளிக்கா போஸ்ட் பண்ண போறாங்க. அவங்க நம்ம பக்கத்துல வேற வந்துருச்சு சார், அதை நம்ம ஆஃப் பண்ணிடலான்ற மாதிரி ஒருத்தன் கத்துப்பான். ஆனா அவனோட மொத்த இடத்தையும் அவன் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பா மாத்தி அங்கிருந்து பறந்து போயிட்டு இருக்கான். ஒரு லேடி கார் எடுத்துட்டு வேகமா போயிடலான்னு பார்த்தா பில்டிங் அவங்க மேல சரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. செத்துண்டான்ட்டு அவங்க பயந்து கண்ணை மூடும் போது பில்டிங் அப்படியே நிக்குது. வேற யாரு? சூப்பர்மேன் தான். சூப்பரா பில்டிங்கை தூக்கணும்னா அந்த லேடி எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறாங்க. பில்டிங்கே சரிஞ்சு நம்ம ஹீரோ மேல விழுந்துருது. அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த புழுதியில சூரிய வெளிச்சத்துல வேற லெவல்ல நிக்கிறாரு. அந்த இடத்துல டெரிஃபிக் மேன் வந்துட்டு இந்த பிரச்சனை எப்படியாவது சமாளிக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. சரி நானும் கிரிப்டோவா அந்த பிரச்சனையை பாத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லுப்பான். கிரிப்டோவா தனியா வரமாட்டியா நீ? வேற வழி இல்ல, அவனை தனியா விட்டு வர முடியாதுன்ற மாதிரி சொல்றான். இப்படி பேசும்போது 2 வில்லன்ஸும் இவங்களை ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்துல அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. டெரிஃபிக் மேன் அங்கேயே மயக்கம் போட்டுறான். ஹீரோ தான் 2 பேர் கூட சண்டை போட்டுன்னு இருக்கான். 2 பேருக்கும் ஹீரோ டஃப் கொடுக்குறான். அல்ட்ராமேன் மட்டும் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தர ஹீரோ போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவளோட நானோ பவர்ஸை யூஸ் பண்ணி ஹீரோட முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணிடுறா. முக்கியமா அந்த நானோ பார்ட்டிகல்ஸை அவனோட கண்ணுக்குள்ள, மூக்குக்குள்ள, நுரையீரலுக்குள்ள கூட அமிச்சிட்டாங்க. ஹீரோவை இவங்க இப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னே வில்லன் ஒரு சைகை பண்றான். அந்த நாட்டு ஆர்மிக்கு ஃபோன் பண்ணி இப்போ நீங்க தாக்கலாம். மொத்த ஆர்மியா அந்த நாட்டு மக்களை தாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கு. சூப்பர்மேன் அந்த பார்ட்டிகல்ஸை வெளியே எடுக்கிறதுக்காக வானத்தை நோக்கி வேகமா பறந்து போயிட்டு இருக்கான். அவனை விடாதீங்கன்னு சொன்னோன்னே 2 பேரும் போய் சூப்பர்மேனை பிடிச்சிக்கிறாங்க. அவன் உயரத்துக்கு போக போக இவங்களுக்கும் ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது. அங்கிருந்து சூப்பர்மேன் ஹை ஸ்பீட்ல விழுறாங்க. இப்படியே விழுந்தா நீங்களும் செத்துருவீங்க, அந்த நானோ பார்ட்டிகல்ஸை வெளியே எடுத்துட்டு அப்பதான் நீ தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி வில்ல சொல்றான். 3 பேரும் தரைய போய் மோதுறாங்க. கேமராவை உள்ள அமிச்சு பார்த்தா அந்த பொண்ணு மயக்க ஸ்டேஜுக்கு போயிட்டா. ஆனா சாகல. நானோ பார்ட்டிகல் ஃபுல்லாத்தையும் ஹீரோ வாயிலிருந்து வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த அல்ட்ராமேன் மட்டும்தான் இருக்கான். அவன் எந்திரிச்சு அவனோட மாஸ்கை கழட்டுனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அப்படியே அவன் ஹீரோ மாதிரியே இருக்கான். அப்போ வில்ல மைக் யூஸ் பண்ணி பேசுறான். இவன் உன்னோட க்ளோன். நீ சண்டை போட்ட எல்லா இடத்துல இருந்து உன்னோட டிஎன்ஏ சாம்பிளை நான் கலெக்ட் பண்ணி உருவாக்குனேன். இவன் உன்ன மாதிரி தான், ஆனா என்ன அறிவு மட்டும் கொஞ்சம் கம்மி. நான் தர இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி மட்டும்தான் அடிப்பான். அப்படி சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே அவன் வந்து ஹீரோ கூட சண்டை போட்டுன்னு இருப்பான். நான் என்ன இந்த சிட்டி பாதி எடுத்துக்கிறதா என்னோட ஆசை கிடையாதுரா. உங்களை மாதிரி மெட்டா ஹியூமன்ஸை பார்த்தாலே நான் வெறுக்கிறேன். உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு உடம்புல பலம் இருந்தா எனக்கு என் மூலதண்டா பவர்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆர்மி பக்கத்துல வரும்போது கூட அந்த பையன் கொடியை கீழே போடவே மாட்டான். இப்ப அந்த மக்களை காப்பாத்த போறியா இல்ல நீ இங்க இருக்க போறியா? டே முட்டா பையில, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அங்க போயிருப்பாங்கடான்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த பையனை சுடும் போது கிரீன்லாண்டனோட பவர் யூஸ் பண்ணி கிரீன்லாண்டன் காப்பாத்திடுறான். சாரி தம்பி, சூப்பர்மேனால வர முடியல, அதனாலதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்திருக்கோம், நாங்க பாத்துக்கிட்டோன்ட்டு அவர் நடந்து போகும்போதே அவர் பவர் யூஸ் பண்ணி மொத்த ஆர்மி ட்ரக்ஸையும் நொறுக்கி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கிரிப்டோனைட்டை உருவாக்குனவரும் வந்து எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுன்னு இருக்காரு. சரி அந்த பறக்கிற பொண்ணு எங்கடான்னு பார்த்தா நேரா அந்த உயர் அதிகாரியோட இடத்துக்கே வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு அவரை பிடிச்சிக்கிட்டு பறந்து போயிட்டு இருப்பா. நீயும் அந்த சூப்பர்மேன் மாதிரி நல்ல மனசு கொண்டவ தான், என்னை கொல்ல மாட்டேன்லன்ற மாதிரி திமிரா பேசுவாரு. நான் ஒன்னும் சூப்பர்மேன் கிடையாது பறந்து போகும்போது விட்டுறா, அவர் கீழே வந்து இறந்து போயிடுறாரு. அப்படி இந்த பக்கம் ஸ்பேஸ்ஷிப்ல பறந்து போறவங்க மொத்தமா நியூஸ் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. வில்ல இந்த பக்கம் குளோனை வச்சு ஹீரோவை புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். லேசர் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி டைரக்டா கண்ணிலேயே தாக்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இவனை கமெண்ட் கொடுத்தா மட்டும் தானே கண்ட்ரோல் பண்ணுவேன் நீ, இப்போ அதை காலி பண்றேன் பாருன்ட்டு லேசா விசில் அடிக்கிறான். கிரிப்டோ வந்தோடனே அந்த குளோனை அடிச்சு தள்ளி விட்டுருது. கிரிப்டோ அந்த பொம்மைங்களை கொஞ்சம் புடியன்னு சொன்னோன்னே அந்த டாக் பறந்து மொத்த கேமராவையும் பிடிச்சி உடச்சிக்கிட்டு இருக்கு. அவங்களால இவனுக்கு கமெண்ட் தரவே முடியல. ஹீரோ போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பா முடிச்சிட்டேன்டான்னும் போது அவனோட ஃபிளைங் ஃபோர்ஸ் வருது. வாங்கடா பாத்துக்கலான்ட்டு ஹீரோ பறந்து போய் எல்லாரையும் புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனோட லேசர் பவர் யூஸ் பண்ணி சுத்தி எல்லாரையும் போசிக்கு தள்ளிடுவாங்க. கிரிப்டோவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோ நிற்கும் போது அந்த க்ளோன் மறுபடியும் வந்து சண்டை போட்டுன்னு இருக்கு. ஹீரோட கையே உடைச்சிரும். அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் உருவாகி எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பஸ் அந்த பக்கம் பறந்து வந்துட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோ அவனை தள்ளி விட்டுறான். பஸ் கூட அடிச்சுக்கிட்டே அவன் பிளாக் ஹோலுக்குள்ள போயிடுறான். எப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான்ட்டு ஷோல்டரோட எலும்பை சரி பண்ணிக்கிட்டு ஹீரோ படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ டெரிஃபிக் மேன் வந்துட்டு டேய் சூப்பர்மேன் என்னடா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க, டைம் இல்ல சீக்கிரம் வந்து தொல்லடான்ற மாதிரி கத்துப்பான். ஏன் பேச மாட்டேன், இருடா வரண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ நீ பறந்துகிட்டே அந்த கிராக் சிட்டி கிட்ட போயிட்டு இருக்கு. அங்க நிறைய மக்கள் இருக்காங்க, எல்லாருமே இறந்துருவாங்களான்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் இல்ல எல்லா பிளானும் ஊத்திக்கிச்சு, இங்க நம்ம தப்பிச்சு போறது தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். போர்ட்டல ஓபன் பண்ணி போர்ட்டல் யூஸ் பண்ணி தப்பிக்க போறான். எல்லாருமே கிளம்ப போறாங்க. ஆனா ஹீரோ வந்து அவனை பிடிச்சிரு. டெரிஃபிக் மேன் ஹீரோட டாக பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க இருக்கிற ஒருத்தன் நான் கீ தரேன் எப்படியாவது இது தடுத்து நிறுத்துங்கன்ற மாதிரி சொன்னா, டேய் ஓரம் போடா இந்த டெரிஃபிக் மேனை பத்தி உனக்கு தெரியாதுன்ட்டு அவரே உட்காந்து ஹேக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க எல்லாரையும் நான் வெறுக்கிறேன்டா, உங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன்டான்ற மாதிரி பேசுவான். இதை கேட்ட உடனே கிரிப்டோ வந்து அவனை போட்டு துவச்சிக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ கிரிப்டோ போதும் நிறுத்துன்னு சொன்ன உடனே அது கம்முனி விட்டுரும். டெரிஃபிக் மேனும் அதை ஆஃப் பண்ணி போர்ட்டலில் க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த குழந்தை எல்லாமே மறுபடியும் ஒன்று சேர ஆரம்பிச்சிருச்சு.
இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. வில்ல இங்க அடி வாங்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறான். இந்த நியூஸை பாருங்களேன்ற மாதிரி வில்லனோட ஆட்கள் சொல்றாங்க. நியூஸ்ல ஃபுல்லாவே வில்லன் பண்ண வேலையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சூப்பர்மேனை வந்து இப்போ மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் எல்லாருமே சூப்பர்மேன் கிட்ட மன்னிப்பு கேட்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அந்த ஜர்ஹான்பூரை காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க ஹீரோஸை பார்த்து. அப்போ அந்த ஹீரோ பொண்ணு, இவரே நம்ம டீம்ல சேர்த்துக்கலாமா, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காருன்ற மாதிரி சொல்லுவா. இந்த வெந்து போன மூஞ்செல்லாம் நம்ம ஜஸ்டிஸ் கேங்ல சேர்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. ஜஸ்டிஸ் கேங்கா, இந்த பேரே சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டோட அவர் மனசு மாறிடும். இவர் அப்பாயின்மெண்ட் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இந்த ஜஸ்டிஸ் கேங்ன்ற பேரையே இவர் தான் வச்சிருப்பாரு. யாருக்குமே இது பிடிச்சிருக்காது. இவருக்கு பிடிச்சோடனே ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. அப்படியே இந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய அதிகாரி பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மெட்டா ஹியூமன்ஸ் இதுக்கப்புறம் தடுக்கவே முடியாது போல இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. கூட இருக்கிற ஒரு ஆளிட கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அடுத்து வில்லன் அடைச்சி வச்சிருந்த எல்லாரையுமே விடுவிச்சிட்டாங்க. அந்த மங்கீஸ், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. வில்லனையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோனியோட ஃப்ரெண்டு பார்த்தோன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோனி சுத்தி சுத்தி ஹீரோவை தான் தேடிக்கிட்டு இருப்பா. ஹீரோ பின்னாடி தான் வந்து நிப்பான். நான் உங்களுக்கு வேணா பிரஸ் மீட் தரவான்ற மாதிரி கேட்பான். கொடுக்கலாமே, இப்போவே கொடுக்கலாம் வாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய மால்குள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. இது அந்த மேனேஜரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. உள்ள போனோன்னே 2 பேரும் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஹீரோ அப்படியே பறந்துகிட்டே இருக்கா ஏர்ல. இப்போதான் ஹீரோனி நானும் உன்னை லவ் பண்றேன்ற விஷயத்தையே சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ சந்தோஷப்படுறாரு. மேனேஜர் வெளியே இருந்து, ஆமா இந்த கூத்து எத்தனை நாளா நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி கேட்பாரு. என்ன ஒரு 3 மாசமா இருக்கும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றான். அதுக்கு அடுத்த சீன்லயே நம்ம சூப்பர்மேனை காமிச்சா அவனோட ரோபோட்ஸ் எல்லாமே தன்னை சரி பண்ணிக்கிட்டு நல்லபடியா தான் இருக்கு. ஹீரோட காயம் எல்லாருக்கும் மருந்து போட்டுன்னு இருக்கு. அப்போ டம்முன்னு ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஹீரோவோட தங்கச்சி வராங்க. கூட பிறந்த தங்கச்சி இல்ல, ஒரு வகையில தங்கச்சி. இவங்க சூப்பர் கேர்ள். ஆமா, கதவை ஏன்டா மாத்தி வச்சன்ற மாதிரி கத்துவா. கதவை மாத்தி வச்சேனா? அது அப்பத்துல இருந்து அங்கேதான் இருக்கு. நீ தான் வழி மாறி வந்திருக்க. சரி, என் நாய்க்குட்டி எங்க, நல்லா இருக்கான்ற மாதிரி கேப்பா. உடனே நாய் பறந்து வந்து அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுரும். போட்டு தொம்முன்னு இடிக்கிற இடியில தரையா இங்க நொறுங்குது. பாத்தியா, கிரிப்டோ ஏன் சேட்டையா இருக்கான்னு இப்போவாது உனக்கு புரியுதா? இவ குடுக்குற சல்லம் தான்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி வாடா குட்டி, நம்ம வெளியே போலான்ற மாதிரி சூப்பர் கேர்ள் நாய்க்குட்டியை வெளியே கூட்டின்னு போயிடுறா. நீங்க படுங்க சார், உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுதுன்ட்டு சூரிய வெளிச்சத்தை அந்த படுக்க வைக்கிறாங்க. உங்க அப்பா அம்மாவோட வீடியோ பார்த்தா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்கன்ட்டு வீடியோ போட்டு விடுறாங்க. ஆனா முதல்ல அவங்களோட பெத்த அம்மா அப்பாவோட வீடியோ தான் அவன் பார்த்திருப்பான். ஆனா இப்போ அவனை வளர்த்த அவங்க அப்பா அம்மாவோட மொத்த வீடியோவும் பாக்குறான். அதை பார்த்து ஹீரோ சந்தோஷமா படுத்துட்டு இருக்கிறதோடயே சூப்பர்மேனுங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பூமியை நாய்க்குட்டியோட உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை கட்டுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.